ஸோ ஹலோ நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க 1100 டைமண்டே நம்ம கரைக்க போகிறோம் நண்பர்களே. என்னப்பா ஜாலியா இருக்க? ஜாலியா நீ பார்த்த அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். அதான் சரி முதல் என்ன எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சரி இந்த பூனை பண்டில் எடுத்துடலான்னு பார்த்தேன். இந்த பூனை இல்லை, இந்த பூனை பண்டில். டே இந்த பூனை தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சேடா அப்படின்னிங்கன்னா அதுதான் இல்லை. இந்தோனேஷியா சர்வரில் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதனால் இந்த பண்டில் எடுத்தாச்சு. இந்த பண்டிலில் ஒர்த்துனாலே அந்த சட்டை மட்டும் தான், வேறு எதுவுமே ஒர்த்து கிடையாது. அதனால் அந்த சட்டையை மட்டும் எக்யூப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சட்டை உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் விழுந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக திருப்பியும் ஃபேடட் வீலுக்கே போயிட்டேன். சாரி லக்கி வீலு. அதுக்கப்புறம் 2வது தடவை சுற்றி விடையில் 60% தான் வந்துச்சு. அதனால் இந்த பக்கமே வேண்டான்ட்டு நான் வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு அமௌண்ட்டை போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கல 857 டைமண்ட் இருந்துச்சு. சரி எது எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சரி M4A1 எடுத்துடலான்னு பார்த்துட்டு சார் மம்முட்டி உங்களதான் சார். வாங்க சார் வாங்க. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ട് ഉള്ളേ വരണം. சரி உள்ள வரண்டு கிருகிரு நமக்குனே நல்ல ஸ்பீடாக சர்வரை குழப்பி விடணுன்ட்டு நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தேன். நல்லா அமைகிட்டே இருந்து படக்குன்னு ஒரு 39 டைமண்டை போட்டேன். அவன் என்னடானா 2, 3ன்னு டோக்கனை தந்துக்கிட்டு இருந்தான். அடே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, 20 தாடா அப்படின்னுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் தர முடியாடா அப்படின்ட்டான். சரின்ட்டு அடுத்து மற்ற ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்பின்னை போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸ்பின்னை போட்டுட்டு அப்படியே திருப்பியும் வந்து அந்த ட்ராவோக்கே சுற்றி விட்டேன். ஆனால் அவன் செஞ்சான் பாருங்க, அவன் நல்லா வச்சு செய்தான். நீங்களே பாருங்களேன். டேகிருனா இதுலையாவது கொடுத்துட்றான்னு நானும் போட்டு அமுகிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் கொடுக்கவே இல்லைங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டான். சரின்ட்டு அடுத்து திருப்பியும் நான் விட மாட்டேன்டாக்கிறேன் அப்படின்ட்டு நான் நாட்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் எப்போதும் போல வாய்ப்பில்லைன்ட்டு கொடுக்கவே இல்லை. கடைசி சரின்ட்டு நான் நாட்டில் போட்டு கிருன்னு சுற்றிக்கிட்டே தான் இருந்தேன். விடவே இல்லை. நீ கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு நான் நாட்டில் சுற்றினேன். எல்லாம் 2-3 தான் கொடுக்கான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதுக்கப்புறமா என்னன்னு தெரில, ஒரு 20 கொடுத்தான். எப்படின்னு தெரிலையே, வரட்டும் 20 கொடுத்தான். டே கரீனா கொஞ்சமாவது கருணை காட்டுறா கர்மா. டே பரமா கொஞ்சமாவது கருணை காட்டுறா. டே என்னடா நீ இப்படி கொடுக்கா? டே 40 கொடுத்துட்டானா ஒரே ரவுண்டில். பாருங்களேன் கீழே ஏதோ அச்சீவ்மெண்ட் வரேன். நானும் கன் ஸ்கின்னை தான் கொடுத்துட்டான்னு பார்த்தா அது ஏதோ ஸ்பின்னுக்கு கொடுத்துருக்கான். சரின்ட்டு நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டைமண்ட் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவன் என்னடானா இவ்வளோ தான் தரான். மொத்தமே 123 டோக்கன் தான் தந்திருக்கான். சரின்னு நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் என்னடானா மொத்தமே 4 டோக்கன் தான் தந்திருக்கான். டே இந்த விழுந்துருச்சுங்க. ஏங்க கொடுத்துட்டாங்க இவன். தப்பா டே உன்னால் பெருந்துமமாக இருக்குடா. டே இந்த பக்கமே இனிமேல் வரமாட்டேன்டா. இன்னும் என்கிட்ட நிறைய டோக்கன் இருந்துச்சு. அதனால் அதுக்கு எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கிறிஸ்டல் ராயல் டோக்கன் மட்டும் தான் இருந்துச்சு. சரின்னு அதை 132 டைமண்டுக்கு 66 டோக்கன் வாங்கிட்டேன். சரின்ட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு நேராக நம்ம கன்ஸ்கின்னை பார்க்க போகலான்ட்டு கன்ஸ்கின்னுக்கு போயிட்டேன். கன்ஸ்கின்னுக்கு போகல எவ்வளோ கன்ஸ்கின் அந்த ஏகே இந்த M4A1 இது மட்டும்தான் இருந்துச்சு. சரின்ட்டு அது எத்தனை டோக்கன் தேவைப்படுதுன்னு பார்த்தா என்கிட்ட மொத்தமே 21 டோக்கன் தான் இருந்துச்சு. இன்னும் 9 டோக்கன் வேணுமே அப்படின்ட்டு பார்த்தேன். 21 டோக்கன் தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே நான் திருப்பியும் லக்கி வீலுக்கே போயிட்டேன். கடைசி திருப்பியும் அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த 10 எமௌண்ட் வாங்கினேன். 60 டைமண்டுக்கு எமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னு பண்ணி விட்டேன். எனக்கு 75% தந்தா. 75%த்தில் அந்த 100 டைமண்டுக்கு அந்த 10 பெட்டியை வாங்கினேன். அந்த பெட்டியை திறந்தோடனே கிடச்சா 50 டோக்கன் வந்துருந்தான். அப்படியே கஞ்சப்பையில் அப்படின்ட்டு சரி ஓகே தான் அப்படின்ட்டு நானும் அதை லெவலப் பண்ணதுக்காக போயிட்டேன். டெவலப் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கையில் இதில் எதுவுமே ஒர்த்தாக இல்லை. இருந்தாலும் அந்த செருப்பு வாங்கிக்கிட்டேன். 45 டைமண்டு தான் அப்படின்ட்டு அந்த செருப்பு வாங்கிக்கிட்டேன். அந்த செருப்பு ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் அந்த செருப்பு வாங்கிக்கிட்டேன்.
அப்புறமா திருப்பி ஸ்பின்னை போட்டு விட்டேன். அவன் என்னடானா 80% தந்துட்டான். 80%த்தில் அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அதில் அந்த 5 பெட்டி 2 தடவை இருந்துச்சு. அதனால் அந்த 5 பெட்டி வருமான்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் கொடுக்கல. அப்புறம் நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணேன். சரின்ட்டு திருப்பி லெவலப் பண்ணதுக்காக வெப்பன்குள்ளே போயிட்டேன். அதில் கிட்டத்தட்ட 70 எவ்வளவோ இருந்துச்சு. எத்தனை 71 டோக்கன் இருக்குது. 71 டோக்கனில் 30 டோக்கனுக்கு இதை போட்டுடலான்ட்டு 30 டோக்கனுக்கு இதை போட்டேன். 2வது லெவல் போட்டேன். இது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 3வது லெவல் போடுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 19 டோக்கன் தான் தேவை. அதனால் அதுக்கு திருப்பியும் லக்கி வீலுக்கே போயிட்டேன். இதில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அந்த டோக்கன் வருமானு. 2மே வந்துருச்சு. நான் 40 டைமண்ட் கொடுத்து அந்த டோக்கனை எடுத்துக்கிட்டேன். அந்த டோக்கனில் எத்தனை 20 டோக்கன் தந்துட்டான். 19 டோக்கன் தான் தேவை. நான் 20 தந்தான். சரின்ட்டு திருப்பியும் வெப்பன்குள்ளே போயிட்டு அதை 3வது லெவல் போட்டுடலான்னு வெப்பன்குள்ளே வந்தேன். இப்போ நம்மக்கிட்ட 61 டோக்கன் இருக்குது. 61 டோக்கனில் நம்ம 60 டோக்கனுக்கு 3வது லெவல் போட்டாச்சு. பேலன்ஸ்னு ஒரே ஒரு டோக்கன் தான் இருக்குது. அதனால் 4 லெவல் போட முடியாதுன்ட்டு நானும் கை விட்டுட்டேன். சரின்னு எடுத்த வெப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு நான் ட்ரைனிங் போட்டேன். ட்ரைனிங் மேட்ச்சில் போய் பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கல. பயங்கரமாக லேக் ஆகுனுச்சு. அதனால் நானும் ஸ்க்ரீன் ரெக்கார்டை கட் பண்ணிட்டேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு உண்மைக்குமே. அதனால் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கன்று ஒர்த்து தான். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த கனை தான் எக்யூப் பண்ணி விளாடலான் இருக்கேன்.